That was a wonderful display. And now it's my honor to invite our honorable chief guest, Mr. M. Rajashekhar, to address the gathering with his mindful thoughts. தமிழில் மலர்ந்த தமிழ் செழிப்பில் சொல்லின் கலர்ந்த ஒரு கவிஞர் வந்தார். இனிய இசை, இனிய வார்த்தைகளை கொண்டு விழாவை உயர்க்கச் செய்ய கவிஞர் திரு மூரா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வீரம் விளைந்த இந்த மண்ணை, வீரம் விளைந்த இந்த மண்ணை விவேகம் நிறைந்த மண்ணாய் மாற்ற போராடி கொண்டிருக்கும் ஆச்சி இன்டர்நேஷனல் ஸ்கூலை நான் மனதார தலைதாழ்த்தி வணங்குகிறேன். இந்த மண், இந்த மண்ணுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாறு, இந்த மண்ணின் மனிதர்கள், மாண்பு, அன்பு, அன்பிற்காக சிந்தப்படுகிற வீரம், இத்தனையும் நிறைந்த இந்த அடர்ந்த பகுதியில் ஒரு அழகான ஒரு பள்ளியை சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றிலும் அழகான மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், நடுவிலே திருவண்ணாமலை தீபத்தை போல அறிவு தீபம் ஏற்றுகிற இந்த அறிவு திருக்கோவிலில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அந்த நல்ல உள்ளங்களை நான் மனதார வணங்கி மகிழ்கிறேன். உண்மையில் அந்த சேர்மன், அவங்க அம்மா, அந்த எம்டி, அவங்க அம்மா, இவங்க 3 பேரையும் பார்க்க பொழுது என்னறியாமல் நான் உடல் சிலிர்த்தேன். இன்றும் பொழுதில் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வார். அது மாதிரி அந்த எம்டி அடி ஏறி நின்று அந்த அழகு தமிழ், அந்த ஒரு மழலை தமிழ், ஏன்னா அவர் வெளிநாடுகள்லாம் போய் படித்தனால அந்த தமிழே ஒரு மழலையாக அழகாக அவர் பேச பேச அந்த கிராமத்து தாய் கீழே அமர்ந்து அந்த பிள்ளையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற அந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை வள்ளுவர் அன்றே சொன்னான். இன்ற பொழுதில் பெரிதுவகுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். அவர் சான்றோன் தான், சான்றோன் தான். ஒரு சான்றோனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை படைக்க முடியும். அதை படைச்சிருக்கிறாரு. அவருக்கும் நாம் அனைவரும் ஒரு மிகப்பெரிய கரவொலியை எழுப்பி அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். அதே போல அவருடைய தந்தையார், அவர் எளிமையான ஒரு மனிதர். வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளையும் அடித்து நொறுக்கி 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 தானே தன்னை செதுக்கி செதுக்கி தன்னை ஒரு மிகப்பெரிய சிலையாக, ஒரு வெற்றி திருவுருவமாக படைத்து கொண்டு ஒரு மகாமனிதர் தான் சேர்மன் அவர்கள். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவன் சொல்வதை போல, தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று வள்ளுவன் சொல்லலாம். பார்த்தீங்களா, அவருக்கு அந்த பங்கு இருக்கு. தன் மகனை இவ்வளவு பெரிய இடத்துல, ஒரு உயர்ந்த இடத்திலே நிறுத்தி பார்க்கிற ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் பார்க்க பார்க்க புல்லரித்து போனது. எனக்கு கூட ஆட்சின்னு ஏறு பேர் வச்சாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவேளை இந்த கூட்டத்தில் ஆட்சிமார்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் இவர் என்ன நோக்கத்திற்கு ஆட்சி என்று வைத்தார் என்று தெரியாது. எனக்கு தெரிந்தவரையில் ஆட்சி என்றால் தெய்வம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த தெய்வம் இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அந்த தெய்வம் இருக்கிறது. இப்போ கூட இந்த கூட்டத்துக்குள் அந்த ஆட்சி என்ற தெய்வம் அமர்ந்து, அப்பத்தா என்ற தெய்வம் அமர்ந்து, இந்த பிள்ளைகள் ஆடுகின்ற பொழுதெல்லாம் அந்த அப்பத்தா சொல்லி இருப்பாள், அடியாத்தி என் பேத்தி எப்படி ஆடி இருக்கா, வீட்டில் வாயவே திறக்க மாட்டாம இருப்பா, சிரிக்கி என்ன ஆட்டம் போட்டுக்கு இருக்கா, அடியாத்தி என்ன இங்கிலீஷ் பேசுற அடியும் பிள்ளை, அவங்க அப்பன் பீடியை தவிர எதுவும் குடிக்க மாட்டான், அவங்க தாத்தன் குடியத்தவரை எதுவும் கிடையாது, என் பிள்ளை இம்பிட்டு பேசுறாளே மகராட்சி, வீட்டு கூட்டு போய் சுத்தி போடுங்கடா. இதுதான் ஆட்சி. என் பேத்தியும் பேரனும் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் நீடூழி வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய ஜீவன் வீட்டிற்குள் இருந்து சதா வாழ்த்து கொண்டிருக்கிறதே, அந்த ஜீவன் தான் ஆட்சி. அதே போல இந்த மண்ணில் இத்தனை பிள்ளைகளின் வெற்றி பெற வேண்டும், இத்தனை பிள்ளைகளின் நிறைய பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் தடம் பதிக்க வேண்டும், நம் உசிலம்பட்டியின் பெருமையை உலகமெங்கும் பறைசாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற அந்த ஆட்சி பள்ளியும் நமக்கு ஒரு திருக்கோவில் தான். அதை மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ள மிக தைரியமாக. உண்மையில் நான் கண்ணீர் விட்டு நான் யோசித்து கொண்டு உட்கார்ந்தேன். இடையில என்னென்னமோ திங்கிருக்கெல்லாம் கொடுத்தா நான் மறந்துட்டேன்.
நான் பிறந்தது ஜக்கம்பட்டி தான். கிட்டத்தட்ட எனக்கு இப்போ வயது 67. ஒரு 5 வயது 6 வயதில் நான் அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், இறைவா மீண்டும் இந்த பிள்ளைகளின் வயதை எனக்கு கொடு, நான் இந்த பள்ளியில் வந்து பயில வேண்டும், இதே போல சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டும், இந்த தைரியம் எனக்கு வேணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் நான் படித்த பள்ளி ஜக்கம்பட்டியில் ஒரு சாதாரண பள்ளியாக இருந்தாலும் என்னை உருவாக்கிய ஆசிரியர்கள் ஓயாமல் சொல்லுவார், என் தகப்பன் தோளில் என்னை தூக்கி கொண்டு சொல்வார். ஒரு பாட்டை ஓயாமல் காமிப்பார் எனக்கு, அந்த பாடலை கேள் என்று சொல்லி. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். லலலாலா 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 லலலாலா. இதுதான் இந்த பிள்ளைகளுக்கு இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், த பிரின்ஸ்பால், அவங்க ஏறி மேடையில் நிற்கிற அந்த பர்சனாலிட்டி அழகு. யப்பா, இப்படிலாம் ஒரு பிரின்ஸ்பால் கிடைச்சிருந்தா நான் சத்தியமா ஒரு டாக்டர் ஆயிருப்பேன். அவர்கள் குழந்தைகளை நேசிக்கிற பாங்க, அந்த ரெஸ்பான்சிபிள், இந்த டிக்னிட்டி அண்ட் டியூட்டி அண்ட் டிசிப்ளின் இத்தனையும் நிறைந்த ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டால் அவங்க நேசிக்கிற அந்த பாங்கு பிள்ளைகளை. உண்மையில் பெற்றோர்களே, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். என் தகப்பன் ஓயாமல் சொல்கிற அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மிக தைரியமாக, இந்த ஆண்டில் 500 பிள்ளைகள் என்று சொன்னால் மனதார நான் நெஞ்சார, கல்வியாண்டில் அது அப்படியே 2 மடங்காக மாறி 1000ற்கு மேற்பட்ட பிள்ளைகள் இந்த பள்ளியிலே படிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். உலகத்தின் பல திசைகளிலிருந்து ஆட்சி 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 என்ற பெயர்கள் அந்த விதைக்கப்பட வேண்டும். உண்மையில் அசந்து போனேன். எப்படி ஒரு மேடை, எவ்வளவு அழகான ஒரு அரங்கம். ஆஹா, நான் பார்த்து புல்லரித்து போனேன். நான் எழுதிய மேடையை சொல்லுகிறேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மாதிரி ஒரு ஆசிரியை எலும்பு கூடா இருந்தாங்க. அவங்க பேர் ருக்குமணி. சனிக்கிழமை மாலைகளில் மாணவர் மன்றம் நடக்கும். அந்த மாணவர் மன்றம் அரை நாள் விடுமுறையோடு, அந்த மாணவர் மன்றத்தில் 8 வரைக்கும் நான் படித்த பள்ளி, ஆரம்ப பள்ளி. அதில் அந்த டீச்சர் சொல்கிறாங்க, டே இந்த தடவை 4ஆம் வகுப்புக்கு, அப்போ 4ஆவது படிக்கிறேன், இந்த தடவை 4ஆம் வகுப்புக்கு கண்ணகி பாடம் நாடகமாக போடுறோம்டா. அப்போ எங்களுக்கு 67னா இப்போ யோசிச்சுக்குங்க, எந்த வயசில் 4ஆவது படிச்சிருப்பேன்? 9 வயசு. அந்த 9 வயசில் இப்போவே எப்படி இருந்தேன்னா 9 வயசில் எவ்வளோ கருப்பாக இருப்பேன்னு யோசிப்பாருங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் தானே. வீட்டில் இருக்க மாட்டேன் சார். இப்போயாவது இந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ யாருமே வீட்டை விட்டு வெளியே போவதே கிடையாது. அப்பெல்லாம் கேட்டீங்கன்னா காக்கி டவுசர், வெள்ளை சட்டை எங்களுக்கு யூனிஃபார்ம். இந்த இலவச சீருடையின் அடையாளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பூ போல பட்டன் வச்சிருக்கான், தொட்டா ஊந்துரும். இதில் அண்ணாக்கயிறு அண்டை கொடுத்து ஏற்றி சொறியிருப்பாங்க, வாடா மாப்பிள்ள வாடா அப்படின்னு. இந்த பாக்கெட்டில் கையை ஓட்டினா 5 பம்பரம் 4 குண்டு இருக்கும். இந்த பையில் கையை ஓட்டினா பக்கா வடை மிச்சர். எப்பயுமே அதை தின்னுக்கிட்டே விளாண்டுக்கிட்டே இருக்குது. இத்தனை குண்டுகளும் இத்தனை பம்பரமும் இந்த பாக்கெட்டில் இருந்தாலும் அப்படியே படுத்து தூங்கணும், அப்படியே எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஒரு நாளும் அந்த பம்பரத்தின் ஆணி கூட எங்கள் தூக்கத்தை கெடுத்தது கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனால் என்ன ஒரு சந்தோஷம் என்றால், அத்தனை டவுசரும் தேசிய சின்னமாக பின்னால் கிழிஞ்சிருக்கும், போஸ்ட் பாக்ஸ். அந்த டவுசரையும் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோம். பொம்பளை பிள்ளைலாம் பின்னால் கேள்வி ஒன்றாள், ஓட்ட டவுசர் போஸ்ட் பாக்ஸ் போகிற மாதிரி கருவாப்பஞ்சல் கண்டமானி கேள்வி ஒன்றாங்க. ஒரு நாங்கள் கவலைப்பட்டது கிடையாது. எப்படி கிளியும் இந்த டவுசர் தெரியுமா உங்களுக்கு? அந்த கிராமத்தின் சந்தோஷம். ஏதாவது ஒரு திருவிழா, எங்காவது ஒரு திருமணம் முடிந்த பிறகு அந்த வாழை மரம் மட்டையை முதல்ல உருவி மாப்பிள்ள நான் உட்காந்துக்கிறேன்டே. என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் ஜக்கம்பட்டிலிருந்து, சங்கரேஸ்வரன். அவனும் நானும் செஞ்ச சேட்டைகள்லாம் அவ்வளவு சேட்டைகள். மாப்பிள்ளை நீ மட்டையில் உட்காந்துக்க, நான் தரன்னு இழுக்கிறேன், வடக்கு தெரு வரைக்கும் நான் இழுப்பேன்டே, தெற்கு தெரு வரைக்கும் நீ இழுக்கணும், ஓகேடா மாப்பிள்ளை உட்காரான்னு சொல்லி அந்த மட்டையை தரன்னு இழுத்து மட்டையும் கிழிந்து டவுசரும் கிழிஞ்சிருக்கும்.
இந்த டவுசரை போட்டுக்கிட்டு படித்தோம் சார். இந்த டவுசரை போட்டு படித்தோம். உண்மையிலே பெற்றோர்களே, உங்கள் மனதார நான் வணங்குகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்த காரியம் இருக்கிறதே, மகத்தான காரியம். நாளைய வரலாறு உங்களை எப்படி போற்றப் போகிறது என்று பாருங்கள். பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள், நெஞ்சை நிமிர்த்திக் கொள்ளுங்கள். நாங்கள் அப்படி கிழிந்த டவுசரை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அந்த நாடகம் நடக்க போது டீச்சர் சொல்கிறாங்க வகுப்பில், டே கண்ணகி வழக்குரைத்த காதை. அந்த நாடகத்தில் 4 பேர் தான். ஒன்று பாண்டிய நெடுஞ்செழியன், அவனுடைய பக்கத்தில் வீசுருக்கு 2 காவக்காரன் நிற்பான், இன்னொரு வாயில் காவலன் ஒருத்தர் நிற்பான், கண்ணகி. இந்த 4 பாத்திரம் தான். டீச்சர் சர்க்குலர் கையெழுத்து போட்டு அனுப்பின பிறகு எங்களிடம் கேட்கிறார்கள். அப்போ எங்கள் வகுப்பில் வந்து 10 பொம்பளை பிள்ளைங்க, 15 ஆம்பளை பையன் உட்காந்துருப்போம் அந்த வகுப்பில். படு சேட்டா பையலாம். டீச்சர் கேட்குறாங்க, டே சனிக்கிழமை நாடகம், கண்ணகி வழக்குரைத்த கடை போட போகிறோம்டா, யார் யாரை நடிக்கிறது? டபார்னு எழுந்திரிச்சேன். டீச்சர் என்னடா? நாங்கள் பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் நடிக்கணும்னு ஆசை. எந்திரிச்சு நிற்கிறேன், கையை கட்டி, டீச்சர் பாண்டிய நெடுஞ்செழியன். அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஓ மூஞ்சிக்கெல்லாம் நீ பாண்டிய நெடுஞ்செழியனா? அதுக்கெல்லாம் அழகாக இருக்கணும்டா, எங்கள் எம்டி மாதிரி இருக்கணும்டா, அப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும்டா. நீ எல்லாம் பாண்டிய நெடுஞ்செழியனா? போ உட்காரு நாய். முதலாக வாழ்க்கையில் ஒரு வேஷம் போட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு எந்திரிக்கிற என்னுடைய தலையில் விழுந்தது குட்டு. அப்படியே சங்கடப்பட்டு உட்கார்றேன். பொம்பளை பிள்ளைங்க சிரிக்கிறீங்களா? கருவாய் உனக்கு தேவையா? பொம்பளை பிள்ளைங்க சிரிக்குதுங்க. ஆனால் நான் கொஞ்சமும் சட்டை பண்ணலை. அதுதான் ஜெயிக்கிறவனுடைய வெற்றி எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வெக்கப்படலை. மறுபடியும் எந்திரிச்சேன். என்னடா நாங்கள்? டீச்சர், இந்த ராஜாவுக்கு பக்கத்தில் 2 பேர் நின்று வீசுவாங்கல்ல, அந்த வேஷமாவது கொடுங்க டீச்சர். ஏ நீ கருவாடு மாதிரி இருக்க, உனக்கு போய் அந்த வேஷம். 2 குண்டைங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இந்த மாரிமுத்து சுப்பிரமணியம் இருக்கான், அவங்க வீசிக்கிடுவாங்க. எல்லா கேரக்டர் முடிச்சு கடைசியாக அடுத்த ஒரே ஒரு மெயினான கேரக்டர் என்ன? அது சும்மா தைரியமாக பேசுங்க. கண்ணகி. கண்ணகின்னு சொன்னே பொம்பளை பிள்ளை பக்கம் திரும்புகிறாங்க டீச்சர். மிஸ் புறம் செய்வாங்கல்ல, பொம்பளை பிள்ளை பக்கம் திரும்பி பார்த்த உடனே நடந்தது என்னன்னா, அத்தனை பிள்ளைகளும் தலையை குனிஞ்சுச்சுங்க சக்குன்னு. டீச்சர், ஏய் என்னடி எல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்கிய? ஏ லட்சுமி எந்திரி, நீ தான் கண்ணகி. அந்த பிள்ளை, எங்கள் வீட்டில் கொண்டுருவாங்க டீச்சர், எங்கள் பரம்பரையிலே கிடையாது இதெல்லாம் சொன்னால் எங்கள் ஆத்தா வெட்டியே போடுவாங்க, எங்கள் அப்பன் கொண்டுருவான், உங்களையும் வெட்டி பிடிவான். பேச்சாம இருக்கு டீச்சர். என்னடா இவன் இந்த மாதிரி பேச்சுக்கிற? உட்காரா. ஏ சித்ரா, அஜோ வேண்டாம் டீச்சர், வீட்டில் மறந்து வச்சுருவாங்க, வேண்டாம் டீச்சர் விட்டுருங்க டீச்சர். ஒவ்வொரு பிள்ளையும் அழுகுது. டீச்சர் பார்க்குறாங்க, என்ன சரிந்தில்லை. கடைசியாக கமலா, நீயாவது வாங்க டீச்சர், நாளைக்கு இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேன். ஏ உட்காரு, நீ வேற அட்டண்டன்ஸ் போச்சுன்னா வேலை போயிடும். என்னடான்னு சொல்லி டீச்சர் துடிச்சுக்கிட்டு இருக்கப்ப மீண்டும் நான் எழுந்தேன். டீச்சர் பார்த்தாங்க, என்னடா நாங்கள் கண்ணகி. வெற்றி பெறுபவன் ஒருபோதும் தோற்பது கிடையாது. டீச்சர் என்ன நினைச்சாங்களோ தெரியாது, ஓடி வந்து கட்டி அணைத்தார்கள். எந்த மாணவனை டீச்சர் அணைக்கிறார்களோ அவனை எவனாலும் அணைக்க முடியாது. அது ஒளிவிட்டு எரியும் தீபம். அப்படியே கட்டி பிடி சொன்னாங்க, டேய் மானத்தை காப்பாத்தன. என்ன மதுரை கறிக்கிறப்ப கருகி போன கண்ணையுமா இருக்க, பரவாயில்ல வா அப்படின்னு கூப்பிட்டு போனோடனே நேராக எங்கள் அம்மாட்ட ஓடுறேன். ஓடி போய் எங்கள் அம்மாட்ட போய், எம்மா என்னடா இந்த வட்டம் மாணவன் மடத்தில் நான் தான்மா கண்ணகி. ஆட நாசமாக போகிறவள, கேட்டா ஒரு ராஜா வேஷம் இருக்கப்படாதா? இதில் ஒரு உண்மை இருக்கு. எல்லா தாயும் தன்னுடைய மகன் ஒரு ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும் சொல்லி கனவு காங்கிறவ தான் யாரு? அம்மா. இதை ஒரு பழைய பாட்டு அழகாக சொல்லியிருப்பான் சார். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழ செய்தாள். அன்னையை
தெய்வமில்லை, அவள் அடிதொழ மறந்தவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. இந்த பாடலை கேட்கின்ற பொழுதெல்லாம் என் வயதொத்தவர்கள் கண்களில் கண்ணீர் வரும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு யாருக்குமே அம்மா இல்லை. பிள்ளைகளே, மாணவ செல்வங்களே, உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் கண்களில் ஒரு நாளும் கண்ணீர் வருவதற்கு நீங்கள் காரணமாக இராதீங்கள். அப்படி அவங்க பெற்றவர்கள் கண்களில் கண்ணீர் வருவதற்கு காரணமாக இருக்கிற பிள்ளைகள் கடைசி வரை அவர்கள் கண்ணில் வடிகிற கண்ணீரை துடைக்க முடியாமலே போய்விடும். அதனால் நம்மோடு வாழக்கூடிய தெய்வங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லா ஞாபகம். அடுத்தபடியாக யாரு? ஆசான்கள், ஆசிரியர்கள். இன்னைக்கு இந்த பிள்ளைங்க இவ்வளவு கம்பீரமா அப்படி நின்று ஆடி உண்மையிலே எவ்வளவு பெருமையா இருக்கு. நானும் சோழ நாகராஜனும் அப்படி ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்படி திரும்பி சோழன் சொல்லுகிறான், எப்படி பிள்ளைகள் எவ்வளவு தைரியமா பேச, எந்த மூஞ்சில பயம் இருக்கா தோழா அப்படிங்கிறாப்ல. இருக்காது, இருக்காது. ஆச்சி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் எதற்காகவும் அச்சப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. டாக்டருடைய கையில் கத்தி இருக்கிற வரை நிறைய நோயாளிகள் தப்பிப்பார்கள். அது மாதிரி இங்க இருக்க பிள்ளைகளுக்கு கொடுக்க போற கல்வி என்பது இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு கல்வியை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று வீட்டில் யாருமே பேசுறதில்லை சார். இன்று வீட்டில் யாருமே பேசுறதில்ல. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இருக்கும், எங்கள் தாத்தா இருப்பார். திடீர்னு தலைவலின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிலில் கிட்டி மம்பரம் வேண்டாம், தலைவலிக்கு என்ன செய்யும்? அடித்து போய் சட்டை கட்டி போட்டு விளாண்டுட்டு போனால் அப்படியே தலைவலிக்கும். நேராக எங்கே போகும் தெரியுமா? நேராக எங்கள் ஆச்சிட்டு தான் போவோம். பாட்டி, என்னடா இப்படி கிருகிருத்து போய் வந்திருக்க, நாயை ஏற்கனவே கருப்பாக இருக்க, இதில் வெயிலில் விளாண்ட நாய் மாதிரி இருக்கேடா, என்னடா தலைவலிக்குது? ஒன்றும் செய்யாது. சுருக்கு பையிலேருந்து ஒரு வெத்தலை எடுத்து முனியில கிள்ளி இந்த நெத்திலே ஒட்டிட்டு போய் விளையாடுன்றோம். அடுத்த 5வது நிமிடத்தில் என் தலைவலி எங்கோ போய்விடும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வீட்டிலே பெரியவர்கள் ஒரு பாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீட்டிற்குள் மறுத்து வச்சு இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு தாத்தா வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்குன்னு அர்த்தம். எங்க தாத்தாவின் மடியில் ஏறி அமர்ந்து கேட்ட கதைகள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தில், இவ்வளவு பெரிய பள்ளியில் இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இருவரும் ஜீவன்கள் போட்ட பிச்சை அதை மறந்துடாங்க. வீட்டிற்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போம். என்னென்ன பார்த்தாலும் சத்தம், என்னென்ன பார்த்தாலும் பாட்டு, ஒரே விளையாட்டு, ஒரே மகிழ்ச்சி. எந்த அறைக்குள் சென்றாலும் சத்தம். ஆனால் இன்னைக்குள்ள அறைகள்லாம் அப்போ எங்கள் வீட்டிலலாம் அறைகள்லாம் இருக்காது. ஒரே ஒரு மேலே ஒரு கூரை இருக்கும், நடுவில் ஒரு மூங்கில் வச்சுருப்பாங்க. அதில் பெர்மனெண்ட்டாக தொட்டில் தொங்கும். ஏன்னா எப்போ பிள்ளை வருமானு எவனுக்குமே தெரியாது. அதனால் எப்பயுமே தொட்டில் தொங்கும். அங்கங்கன்னு படுத்துருப்போம். கிழிஞ்ச பாய் தொங்குச்சுன்னா அது பாத்ரூம், கிழிஞ்ச சாக்கு தொங்குச்சுன்னா அது பெட்ரூம். வீட்டுக்கு வெளியே 4 கால் இருக்கா, சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்படித்தான் எங்களுடைய வீடுகள் இருந்தது. ஆனால் வீடு நிறைய சந்தோஷம் இருந்தது. ஆனால் இல்லை, வீட்டுக்குள் நிறைய அறைகள் இருக்கின்றன. சந்தோஷத்தை காணோம், மகிழ்ச்சியை காணோம், பேசு சத்தத்தை காணோம். இந்த பிள்ளைங்க சொன்னாங்கல்ல, செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த வெத்திலையில் மை தடவி தேடுவாங்கல்ல, அது மாதிரி சைன் மைய போட்டு இந்த போறான்ல தெரியுதா, கிழக்க போறான்னு போயிட்டான், கிழக்கு எடுத்துட்டு போயிட்டான். அப்போ நாங்கள் அமுடுத்தேன் பார்ப்போம், அதுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம், பரிகாரம் செஞ்சுருவோம். இந்த வெத்திலையில் மை தேய்க்கிற மாதிரி இந்த செல்ஃபோனை சதா தேய்த்து கொண்டு என்னுடைய மனைவி ஒரு பக்கம் என்கிட்ட பேசுறது இல்லை. அவளுக்கு தேவை பாண்டியன் ஸ்டோர். உட்காந்து காட்டுக்கு இருக்காங்க. அதையும் சீரியல்லையும் பார்த்துட்டு நைட்டில் ரீலில் வேற பார்க்குறாங்க. அதை இங்கிட்டு என் பேத்தி உட்காந்துக்கிட்டு டுங்கிள் டுங்கிள் லிட்டில் தாத்தா டோன்ட் டிஸ்டர்ப் மீங்கிறா. இங்கே வாடி, நோ. குனிஞ்சத்தில் நிம்மராம, நோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என் மகன் அவன் தனியாக ஒரு செல்ஃபோனு, என் மருமகன் மதிக்கிறது கிடையாது, அது தனியாக ஒரு செல்ஃபோனு. அப்போ நீ மட்டும் நானும் ஒரு செல்ஃபோன். என்ன செய்வது? காலம் என் கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்து இந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி வீட்டுக்கு வெளியே உட்காந்துருப்பேன், சேரை போட்டு. யாருமே பேச மாட்டாங்க. ஒரு காலத்தில் பேசி பேசி கும்மி அடித்த இந்த மூராவிடம் யாரும் பேசுறதுக்கு இல்லை.
இது ஒரு கஷ்டமா உங்களுக்கு தெரியும். ஆனால் நல்ல பிள்ளைகள் அதன் மூலமாக உலகத்தில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சற்றே அனுமதியுங்கள். நம் பிள்ளையை நாம் நம்புவோம், வேறு எவன் நம்புவான்? ஆக அந்த பிள்ளைகளை தயவு செய்து நம்புங்கள். நம் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போகாது. இந்த ஆட்சி பள்ளி என்பது அவர்களை தோற்பதற்கான களம் அல்ல, இது ஒரு வெற்றி பெறுவதற்கான களம்ங்கிறத நீங்கள் நம்பிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக்குங்க. இந்த பள்ளியிலிருந்து கிளம்புகிற பிள்ளைகளே, உங்களை நோக்கி ஒரே ஒரு கதை சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோருடைய இதயத்திலும் என் பிள்ளையின் நிகழ்ச்சி இருக்கிறதடா கருவாயா, சட்டுன்னு போடா, ஏன்டா மதுரையிலேருந்து வந்து உயிர் இருக்கும். ஒவ்வொரு எனக்கே அந்த பிள்ளைகளை பார்க்க ஆசையாக இருக்க, பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கதையோடு இந்த மண்ணிற்கான, இந்த மனிதத்திற்கான ஒரு கரையை இந்த இடத்தில் நான் விதைக்காமல் சென்றேன் என்று சொன்னால் மூரா வாழ்ந்தான் என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஒரு மிகப்பெரிய கோபுரம், மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி மிகப்பெரிய கோபுரம். அந்த கோபுரத்தின் உச்சியிலே ஒரு தாய்ப்புறா தன்னுடைய குஞ்சை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தது. குஞ்சும் தாயும் அவ்வளவு சந்தோஷம், இறை தேடும், கொண்டு வந்து ஊட்டும், இப்படியா மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நாள் அந்த கோபுரத்தில் பயங்கரமான சத்தம். குஞ்சு புறா நடுங்கியது, எட்டி பார்த்தது, பயந்து கொண்டே அம்மாவிடம் வந்தது. அம்மா, வெளியே ஒரே சத்தமா இருக்குமா, பயமா இருக்குமா, பயமா இருக்குன்னு சொன்னேன். தாய்ப்புறா எட்டி பார்த்து விட்டு சொன்னது, ஒன்றுமில்லை செல்லம், கோயிலுக்கு கும்பாபிஷேகம், அதனால் கோயிலை சுத்தம் செய்கிறார்கள். இனி கும்பாபிஷேகம் வரைக்கும் அப்படித்தான் ஒரே சந்தோஷமா இருக்கும். வா, ஒன்றுமில்லை, பக்கத்திலே மசூதி வாங்கொலிக்கிற அந்த கோபுரம் இருக்கு, மசூதிக்கு போயிடும்னு சொல்லி அந்த புறா அந்த குஞ்சை அழைத்து கொண்டு மசூதியின் கோபுரத்தில் போய் அமர்ந்து கொண்டது. சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே போல் ஒரு நாள் இதே மாதிரி சத்தம் வந்துச்சு. குஞ்சு புறா தாயை பார்த்தது, அம்மா மறுபடியும் இங்கு அதே சத்தம் கேட்குதேம்மா, பயப்படாதரா அப்படின்னு சொல்லி அம்மா பார்த்து விட்டு, ரம்ஜான் செல்லம், ரம்ஜான்ரா அவங்களுடைய திருவிழாடா செல்லம், அதனால மசூதிக்கு எல்லாம் வண்ணம் தீட்டி விளக்கேற்றுகிறார்கள். வா, நம்ம பக்கத்தில் சர்ச் இருக்கு, தேவாலயம் இருக்கு, அந்த மணிக்குண்டில் போய் இருப்போம்னு சொல்லி தேவாலயத்திற்கு தன் குஞ்சை அழைத்து கொண்டு போய் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் அங்கும் இந்த மாதிரி பரபரப்பான ஓசை வந்துச்சு. குஞ்சு புறா தாயை பார்த்தது, அம்மா அதே மாதிரி சத்தம் கேட்குதுமா, பயமா இருக்கு. தாய்ப்புறா எட்டி பார்த்தது, செல்லம், கிறிஸ்துவின் பிறப்பின் மாதம், கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க, அதனால தேவாலயத்தை சுத்தம் பண்ணி என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அலங்காரம் பண்றாங்க. வா, நாம் மீண்டும் எங்க போயிடுவோம், கோபுரத்திற்கே போயிடுவோன்னு சொல்லி குஞ்சை அழைத்து கொண்டு கோபுரத்தின் மேல் வந்து சந்தோஷமாக குடியிருந்தது. ஒரு நாள் கோபுரத்தின் கீழே பயங்கரமான சத்தம், விட்ரா விட்ரா, ஏ விடாதரா, எவனையும் விடாதரா, டேய், பயங்கர சத்தம். குஞ்சு புறா நடுங்கியது, எட்டி பார்த்தது, ஓடி வந்து தாயின் செட்டைக்குள் தலையை உள்ளே நுழைத்து கொண்டு அழுதது. தாய்ப்புறா சொன்னது, ஏன் அழுகிறாய் அம்மா, எட்டி பாருங்கள் அம்மா, மனிதர்கள் வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் அம்மா, தெருவெல்லாம் ரத்த ஓடு, பயமா இருக்குமான்னு சொல்லிச்சு. அப்ப அந்த குஞ்சை அணைத்து கொண்டு அந்த கண்ணீரை துடைத்து விட்டு தாய்ப்புறா சொன்னது, செல்லம், நம்ம இந்த கோயில் இருந்தோம், இந்த கோபுரத்தின் மேலே இருந்தோம், அப்போ நமக்கு பேர் புறா. நம்ம மசூதிக்குள்ளே போனோம், அங்கேயும் குடியிருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், அங்கேயும் நமக்கு பேர் புறா. தேவாலயத்துக்கு போனோம், அங்கேயும் சந்தோஷமாக இருந்தோம், அங்கேயும் நம்ம பேர் என்னது, புறா. ஆனால் இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அப்படி இல்லையடா செல்லும். கோபுரத்திற்குள் இருந்து வெளியேறினால் அவர்கள் இந்துக்கள், மசூதியிலிருந்து வெளியேறினால் அவர்கள் இஸ்லாமியர்கள், தேவாலயத்திலிருந்து வெளியேறினால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று இவர்களெல்லாம் தான் மனிதர்கள் என்று நினைக்கிறார்களோ அதுவரை இந்த மண்ணில் ரத்தம் சிந்தும். என்னைக்கு தான் ஒரு மனிதர்கள் இல்லைங்கிற வரைக்கும் இந்த சங்கடம் இந்த மண்ணில் இருக்கும் என்று சொல்லி தாய்ப்புறா அந்த குஞ்சுக்கும் கண்ணீரை துடைத்து விட்டு ஆறுதல் படுத்தியது. அதனால் தான் சில நம்ம உயரத்தில் இருக்கிறோம், இன்னும் அவர்கள் கீழே இருக்கிறார்கள் என்று சொன்னது. இந்த விஷயத்தை இந்த சின்ன பிஞ்சுகளின் இதயத்தில் ஏற்றுங்கள், பிஞ்சுகளின் இதயத்தில் ஏறுங்கள். துணையின்றி வெண்புறா தனியாக வந்ததே, வனவேடல் வீசிய வலைதன்னில் வீழ்ந்ததே,
இனம் யாவும் சேர்ந்துதான் அதை மீட்டி சென்றதே. கதையான போதிலும் கருத்துள்ள பாடலே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. இந்த மண்ணிலிருந்து, இந்த இடத்திலிருந்து கிளம்ப போகும் என்னுடைய உயிருக்கு மேலான என்னுடைய மாணவ செல்வங்கள் இந்த தேசத்தின் முழுவதிலும் போய் ஒற்றுமையையும் மனிதநேயத்தை விதைக்கப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த மேடையை விட்டு அகல்கிறேன். நன்றி, வணக்கம்.